ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசித்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதுலேருந்து வசனத்தை தியானிக்க போகிறோம், அவ்வளோதான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அங்கே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்பா. அந்த வசனங்களை இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரியட்டும் ஆண்டவரே. புரிய வைக்கிறது ஆவியானவர் கையில் தான் பார்க்குது. ஆவியானவர் நீங்கள் புரிய வைங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிய கொடுப்பேன். சரி, உங்கள் ஃபோனெல்லாம் மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாடம் முடிகிற வரைக்கும் தயவுசெய்து ஃபோனெல்லாம் எதுவும் அடிக்க வேண்டாம், மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் நீங்கள் எதுவும் போக வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போயே பின்னாடி உட்காந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் நடுவில் எழுந்திரிச்சு போகாதீங்க தயவுசெய்து, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சரி, நம்ம பாடம் ஆரம்பிக்க போகிறோம். நான் ஒரு கேள்வியோடு அந்த பாடத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். சரியா? எத்தனை பேர் பரலோகத்துக்கு ஊழியக்காரங்க தானே? எல்லாரும் எல்லாம் ஊழியக்காரங்க தானே? ரைட். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோன்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன் அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஏன் சிரிச்சிங்க? உங்களோட சிரிப்புக்கு என்ன காரணம்? ஏன்னா எங்களை போய் இந்த கேள்வி கேட்குற, அதுவும் ஒரு ஊழியக்காரனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? நியாயமாக விசுவாசியை தான் இந்த கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு தானே சிரிச்சிங்க, இல்லையா? இல்லைன்னா சிரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. போவோமான்லாம் தெரியாது, போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் சிரிக்கலாம். சரி சொல்லுங்கள், எத்தனை பேர் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன்? என்ன ஒரு 8 பேர் தான், 2 4 5 9 10 பேர் தான் இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ வருகை வந்தால் போவீங்களா மாட்டீங்களா? அடுத்த நாள் கையும் போச்சு. ஏன் இந்த சந்தேகம் இருக்குது? ஆனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீங்கள் ஒருத்தர் தான் உண்மையை ஒத்துக்கிட்ட கூட்டம். நம்மளால எங்கே போனாலும் அத்தனை பேர் என்ன செஞ்சிருவாங்க? கையை தூக்கிடுவாங்க. நாங்கள்லாம் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருவோம்? பரலோகத்துக்கு போயிடுவான். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போவோமா இல்லையான்னு ஒரு சுய பரிசோதனை தான் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வேதம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. 9ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை தொடங்கும் போது எங்கேருந்து புறப்படுது? ஆலயத்திலேருந்து புறப்படுது. முதல்ல யாருக்கு ஆரம்பிக்குது? மூப்பர்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்ச்சிலேருந்து ஆரம்பிக்கும், ஊழியக்காரங்கிட்ட தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் பைபிளில் இருக்குது. ஸோ இப்போ நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனாங்கிற ஒரு சுய பரிசோதனை. இந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சம்னா என்ன? என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஜீவ விருட்சம். ஏன்னா 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடி. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன ஆகும்? சாவு வராது, எப்பவும் உயிரோடு இருப்போம். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, எப்பவும் உயிரோடு இருப்போன்றதுக்கு. நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? எப்பவும் உயிரோடு இருக்கிறது. ஜீவ விருட்சம் அப்படின்னா எப்பவும் உயிரோடு இருக்கிறது. இதை சாப்பிட்டா எப்பவும் உயிரோடு இருப்போம். நித்திய ஜீவன்னா என்ன? நான் எப்பவும் உயிரோடு இருப்பேன். 2 1. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதாவது சபைக்கு கர்த்தர் எழுதுறார், தனிப்பட்ட முறைக்கு எழுதல. சபைக்கு எழுதும் போது அதுவும் எழுதுறது நேரடி ஆவியானவர். மனுஷனை கொண்டு எழுதுறது ஒன்று இருக்கு, ஆவியானவரே சொல்றதுன்னு ஒன்று இருக்கு.
நேரடியா ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இது கிடைக்கும் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இது கிடைக்கும். எதுல இருந்து ஜெயம் பெறணும்? உலகத்திலிருந்து ஜெயம் பெறவனுக்கு இல்ல, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. சபைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு இல்ல, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபையை பார்த்து எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஆரம்பிச்சு 6 வசனங்கள்ல எபேசு சபையினுடைய நிறை குறை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, சபையே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். அப்ப இந்த ஜெயம் கொள்ளுகிறவன்ங்கிறவன் உலகத்துல இல்ல, சபைக்குள்ள இருக்கிறான். சபைக்குள்ள இருந்து அவன் எதையோ என்ன பெற வேண்டியிருக்கு? ஜெயம் பெற வேண்டியிருக்கு. சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் இந்த நித்திய ஜீவன். அதுவும் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் இல்ல, சபைக்குள்ள இருந்து ஜெயம் பெறுகிறவனுக்கு. அப்ப சபைக்குள்ள இருக்கிற நாம எதை ஜெயிக்க வேண்டியிருக்கு? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி உபதேசம் இருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் இல்லையா? அப்படித்தானே சொல்றோம். சபைக்கு வந்தாச்சுன்னா பரலோகத்துக்கு கன்ஃபார்ம், கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த சபையும் அந்த அஷூரன்ஸை கொடுக்கல. ஒரு சபையும் என் சபைக்கு வாங்க நான் கண்டிப்பா பரலோகத்தில் கூட்டி போய் விட்டுருவேன்னு இது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லலை. 2-3 எவாஞ்சலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. என் ஊழியத்துக்கு கொடுத்தா பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை நான் போய் எழுதிட்டு வந்துடுறேன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க. நம்ம அந்த கேட்டகரி இல்லை. பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் ஜீவ விருட்சம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். அப்ப இந்த ஜெயம் கொள்ளுகிறவன்னா எதை ஜெயம் கொள்ளணும், ஜெயம் கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இப்ப சபைக்குள்ள இருக்கிற நாம 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசிகள், ஒரு சிலர் 10 வருஷம் 15 வருஷம் ஊழியக்காரர்கள். இங்க இருக்கிறப்ப என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு 18 வருஷமா ஊழியக்காரன். ஆனால் பரலோகத்துக்கு நீ கன்ஃபார்மா போவியானா கை மேல வரதுக்கு யோசிக்குது இல்லையா? நம்முடைய மனசாட்சியை நம்மளை யோசிக்க வைக்குது. கையை தூக்கிட்டா கூட உள்ள தோணுது, போவோமா, தூக்கிட்டோமே, அவசரப்பட்டு தூக்கிட்டோமோ, எல்லாரும் தூக்கலையே, நம்ம மட்டும் ஏன் தூக்கணும்னு யோசிக்கிறோம் கான்பிடென்ட்டா. இப்ப பாருங்க, எலியா பரலோகத்துக்கு போக போறார், எடுத்துக்கொள்ளப்பட போறார். அவர் பரலோகத்துக்கு போகிறது எலியாவுக்கு தெரியுது, நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போக போறேன். அவர் சொல்றார் எலிசா கிட்ட, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன செய்ய வேண்டும். சரி, அவருக்கு தெரியுது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது எலிசாவுக்கும் தெரியுது. ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து கேட்கும் போது, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே அப்படின்னு சொன்ன உடனே எலிசா சொல்றான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். சரி, அப்ப கூட இருக்கிற எலிசாவுக்கும் தெரியுது இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறான், இன்னைக்கு போறான். இன்னொன்னு, அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரர் அவங்களுக்கும் தெரியுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. புரியுதா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ இங்கிருந்து அமெரிக்கா போற மாதிரி, மலேசியா போற மாதிரி, சிங்கப்பூர் போற மாதிரி இல்ல, பரலோகத்துக்கு போக போறாரு. பரலோகத்துக்கு போக போறவரு இன்னைக்கு போறாருங்கிறது அவருக்கும் தெரியுது, கூட இருக்கிறவனுக்கும் தெரியுது, அந்த ஊர்ல இருக்கிற ஊழியக்காரனுக்கெல்லாம் தெரியுது எலியா இன்னைக்கு பரலோகத்துக்கு போறாரு அப்படின்னு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டை பாருங்க. நான் போவேனான்னு இன்னைக்கு நமக்கே தெரியல. நாம போவோமான்னு நம்ம கூட இருக்கிற மனைவியோ கணவனையோ கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வருகையில போவாரா? அந்த அம்மா கன்ஃபார்மா சொல்ல போக மாட்டாரு. என்ன இப்படி சொல்றீங்க? அவரெல்லாம் போனா அது பரலோகமா இருக்குமா? கணவன் மனைவியை கொடுத்து சாட்சி கொடுக்கும் போது, மனைவி கணவனை கூட சாட்சி கொடுக்கும் போது 100% போவாது, வாய்ப்பே இல்லை இல்லையா? உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா, மனைவியை எதிரில் உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதை பிரசங்கம் பண்ணாலும் அந்த அம்மா அங்க பார்த்துனே இருக்கும். இவெல்லாம் அப்படியே நிறைஞ்சு பிரைஸ் தலாடுமா, அந்த அம்மா அப்படியே பார்க்கும். இந்த ஆளுக்கு ஒரு ஆவியும் அணைஞ்சு போய் அந்த அம்மாவை பார்த்த உடனே அணைஞ்சிரும். ஏன்னா அந்த அம்மா கண்ணிலேயே சொல்லும், நீயா இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வனை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான், முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த அம்மா அப்படியே பார்க்கும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போறதுங்கிறது நமக்கே என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. அப்போ நான் ஏதோ ஒரு இடத்தில் குறைவுபட்டு இருக்கிறேன்.
ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போறேன், நான் போவேனா? எனக்கு இன்னைக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? எலியா மாதிரி எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஆண்டவர் வந்தா கன்ஃபார்மா போவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குதா? நான் யாரையும் என்ன குறை உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. தேவன் உங்களை உணர்த்துவார். ஒருவேளை நான் உங்களை பார்க்கும்போது நீதிமானா தெரியும், நீங்க என்ன பார்க்கும்போது நீதிமானா தெரியும் இல்லையா? கன்ஃபார்ம் தான், பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். ஆனா நீங்க யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நான் யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைன்னு இருக்கு, கரித்துணியாமா. இந்த வீட்டிலலாம் பாத்திரத்தை இறக்கிறதுக்கு ஒரு துணி இருக்குமே, அந்த கரித்துணியாமா நம்முடைய நீதி. யோசிச்சு பாருங்க, நீதியே கரித்துணினா பாவம் அது என்ன துணினே கிடையாது, விட்டுருங்க. அப்போ நான் எதையோ ஜெயம் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். சபைக்கு வர்றவனுக்கெல்லாம் இல்ல, ஊழியம் பண்ற எல்லாருக்கும் இல்ல. எத்தனையோ ஊழியக்காரங்க ஃபெயிலியர். ஆண்டவர்ட்ட வந்து சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒன்றை எனக்கு தெரியவே தெரியாது. மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். லிட்டரலா சொல்லணும்னா, அதாவது உலக பிரகாரமா கரெக்டா சொல்லணும்னா, மோசையோடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். 40 வருஷம் ஜனங்களை கூட்டு 40 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்து 40 வருஷம் எகிப்துல இருந்து கிட்டத்தட்ட 120 வருஷம், அதுல 80 வருஷம் அவர் ஆண்டவரோட இருந்திருக்கிறாரு. இந்த 80 வருஷம் முடியும் போது மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல், ஜனங்க எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டாங்க. மோசே ஃபெயிலியர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கானானுக்குள்ள போக மாட்டேன். நிறைய ஊழியக்காரங்களுடைய நிலைமை இதுதான். ஊழியக்காரங்கிட்ட என்ன பிரச்சனை? விசுவாசி பரலோகத்துக்கு போகுமா போகாதா ஊழியக்காரங்களுக்கு தெரியும். எந்த விசுவாசி நல்ல விசுவாசி, எது போகும் எது போகாது எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா கட்டிந்து கொண்டு கூட பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு பாரம் இருக்கும், நம்மளை கொடுத்த விசுவாசி, நம்ம நம்பி கொடுத்த விசுவாசி பரலோகத்துக்கு கண்டிப்பா வரணுங்கிற ஒரு பாரம் இருக்கும். அதெல்லாம் வரும், நம்ம போவோமா? அதான் கேள்வி. ஏன்னா ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, போதிக்கிற இடத்துக்கு வந்துட்ட பிறகு, அது போதிக்கின்றது வந்து பாஸ்டரை நான் சொல்லலை, எல்லாருக்கும் என்னையுமே, போதிக்கிற இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு செய்தி கேட்கறது குறைவு, எனக்கு போதிக்கிறவங்க குறைவு. ஒரு பீரியட்ல நான் உட்காந்து கேட்ட காலம் போய், உட்காந்து கேட்கும் போது தான் நான் திருத்தப்படுவேன். ஒரு பீரியட்ல எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு இடத்துல இருக்கு, இன்னொரு ஸ்டாண்டர்ட். அது என்ன தெரியுமா? ஒருத்தர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற இடத்துக்கு நான் வந்துடுவேன். ஊழியக்காரங்களை ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குது? சொன்னா கூட கேட்க மாட்டோம். நீ எனக்கு சொல்றியா, எனக்கே போதிக்கிறியா, எனக்கே பைபிளா அப்படின்னா வீழ்ச்சி தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி. இங்க ஒருவனும் பூரணமானவன் அல்ல, ஒருத்தனும் பூரண பரிசுத்தவானும் இல்லை. ஒருத்தரும் இந்த வேதாகமத்தை கரைச்சு குடிச்சவன் ஒருத்தன் கூட கிடையாது, யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட பவுலே பாவிகளில் பிரதான பாவி நான் போயிட்டான். அப்ப நம்மளாம் இதை பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. கிருபையினால் உள்ளே போனா உண்டு. அப்ப நான் எதையோ ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது. எதை ஜெயம் பெறணும்? இன்னைக்கு கடைசி காலத்துல பிசாசுடைய நூதனமான விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறத உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும்னு உங்களை ஏமாத்திட்டான். கவனிங்க, என்ன பாருங்க, கவனிங்க. எக்ஸாம நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான், நல்லா படிக்கிற பையன். அவன் சொல்லுவான், எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ண உடனே அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்பா. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நல்லா படிச்சு வச்சிருக்கிறான். படிக்காத நம்ம பையனையும் கேளுங்க, டேய் எக்ஸாம் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம். அவன் முகத்துல எந்த மாற்றமும் இருக்காது, நம்மளே நம்புவோம். சில நேரத்தில் நமக்கே நம்ம பையனா இவ்வளோ பர்ஃபெக்டா சொல்றான், நமக்கே சந்தேகம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் அது கூட பரவாயில்ல, அவன் 25 மார்க்கு தான் எழுதியிருப்பான். வரும்போது கேளுங்க, எப்பரா எக்ஸாமு? சூப்பரா எழுதியிருக்கேன் அப்படிமா. எவ்வளோடா வரும்? எனக்கு தெரிஞ்சு 90க்கு மேலே தான் வரணும். வரும்போது 25 வரும். ஃபெயிலு. என்னடா ஆச்சு? டீச்சர் மார்க் போடல. என்னடா சொல்ற? யாருக்குமே போடல. அவங்கிட்ட இருக்கிற பதில் அவ்வளவுதான். இவன் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, நீ கஷ்டப்பட்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு எக்ஸாம அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். கூட இருக்க பசங்க சொல்லுவானுங்க, ஒன்றும் கவலைப்படாதரா, எங்க டீச்சர் வந்து
முக்கியமான கொஸ்டின்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் படிச்சா போதுமாமா, நம்ம ஈஸியா மார்க் வாங்கிடலாமா? இவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க மாட்டான், இவன் பாஸ் பண்ற டிக்கெட். இன்னொரு கேஸ் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, அங்க அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், கவலைப்படாது. ஆனா உண்மையிலே எவன் பாஸ் பண்ணுவான் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு வரான் பாருங்க, அவன் கவலையும் பட மாட்டான், பாஸும் பண்ணிடுவான். நித்திய ஜீவனும் அப்படித்தான். இந்த கடைசி காலத்துல விசாசு அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சிம்பிள், கர்த்தர் ஈஸியா கூட்டு போயிடுவாரு. வசனம் சொல்லுது, யார் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள்? அப்ப பேதுரு சொல்றாரு, இது மனுஷனால் கூடாது, இது என்ன செய்ய முடியாது, சாதாரணமா மனுஷனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. அப்ப ஏன் சொல்றாரு? ஆமா ஓகேன்னு சொல்ல, ஆமா தேவனால் எல்லாம் கூடும், தேவன் நினைச்சா உன்னை கூட்டிட்டு போக முடியும். அப்ப இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தேவன் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார், கேட்டகரி, சில காரியங்களை நீங்க கிராஸ் பண்ணணும்னு வச்சிருக்கிறாரு. இல்லாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இப்ப நம்ம நித்திய ஜீவன ஜீவ விருட்சம் இதை சாப்பிட்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசி. இப்போ கொஞ்சம் நீங்க வேத பாடத்தை படிக்க போறீங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்க வேத பாடத்தை படிக்க போறீங்க. சில விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க படிச்சதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், பைபிள்ல தான் இருக்கு, ஆனா நீங்க ஆப்போசிட்டா படிச்சிட்டீங்க, பைபிள் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்க கொள்ள போறீங்க. அதனால கான்சன்ட்ரேட் முழுக்க என் மேல இருந்தாதான், இந்த இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? anybody have? do you have? right, then one very easy. கவனிங்க, இப்ப நீங்க வாசிங்கம்மா, நீங்க வாசிங்க அந்த இப்ப இதுல எப்படி இருக்குது? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும், அப்ப ஏதேனுங்கிறது என்னது? ஏதேனுங்கிறது என்னது? ரைட். இப்ப நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் படைச்ச பூமி. உருண்டையா இல்லையான்னு கேட்காதீங்க, என்னால அவ்வளவுதான் உருண்டை போட முடியும். சரியா? இந்த பூமியில கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரியா? தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இது தண்ணின்னு வச்சுக்கோங்க. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சி, சமுத்திரம். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். பூமி, சரியா? இப்ப நமக்கு இதான் இருக்கு இடம். நான் சொல்றது எல்லாம் வசனத்துல இருந்து. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன உண்டாக்குறாரு? கிழக்கே ஏதேன் எனும் தோட்டத்தை உண்டாக்கினார். சரிதானே? கரெக்ட் தானே? ரைட். இப்ப இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். And the Lord God planted a garden eastward. இப்ப இந்த வசனம் புரியுதா? கவனிச்சிங்களா? அத கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கவில்லை, கர்த்தர் ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். புரியுதா? திருப்பி வாசிங்க சிஸ்டர். planted a garden, தோட்டத்தை உண்டாக்கினார். எங்கே? ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். இப்ப புரியுதா? தோட்டத்துக்கு பேரு ஏதேன் கிடையாது. ஏதேன் என்பது ஒரு இடம், அது ஒரு நாடு. எப்படிங்க நாடுன்னு சொல்றீங்க? கவனிங்க, ஏதேன் என்பது ஒரு நாடு, தோட்டம் இல்லை. நான் சொல்றது வசனத்துல தான் இருக்கு, நோட் பண்ணிக்க. அப்புறம் வெளியே போய் ஜெகன் நல்ல உபதேசம் சொல்லிட்டாருலாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் சந்தேகத்தை இங்க கேட்டுட்டு தான் போகணும். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுட்டு வெளியே போங்க. சரியா? அங்க வசனம் சொன்னது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா மூல பாஷையில இங்கிலீஷ்லயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்ப ஏதேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. இல்ல, அதுக்கும் அடுத்த வசனம் நல்லா கவனிங்க.
தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு. அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதேனுங்கிறது ஒரு நாடு, அதுல தோட்டம் கிழக்கே இருக்கு. இதுதான் கிழக்கு, கிழக்கு பக்கம் இருக்கு. இதுதான் தோட்டம், கார்டன். இந்த கார்டன்ல தான் ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கிறார். புரியுதா? இந்த ஏதேனுங்கிறது தான் ஒரு நாடு. இங்க இருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறா ஓடுது. அப்படின்னா 4 ஆறு ஓடுதுன்னா அந்த தோட்டம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுல 2 ஆறு இருக்கு. நீங்க படிச்சதுல 4 ஆறுல 2 ஆட்டோடைய பேர் என்னன்னு கேட்டா, ஒன்னு ஐப்ராத்து, இன்னொன்னு இத்தேக்கேல். இருக்குதா? 3வது ஆத்துக்கு பேரு இத்தேக்கேல், 4வது ஆத்துக்கு பேரு ஐப்ராத். இந்த இத்தேக்கேல் ஐப்ராத் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு வாசிங்க. The second one, எத்தேக்கேல். இந்த எத்தேக்கேல் யூப்ரட்டிஸ், இது ரெண்டுக்கு பேர் தான் இப்போ இருக்கிறது ஐப்ராத். இது டைக்ரிஸ். இந்த 2 நதி, இந்த 2 நதிக்கு நடுவுல தான் ஈராக்னு ஒரு தேசம் இருக்கு. இப்போ 2 ஆறுக்கு நடுவுல ஒரு நாடு இருக்குது. ஆனா தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி 4 ஆறு ஓடுச்சு. அப்படின்னா தோட்டம் எவ்வளவு பெருசு இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த பூமியில கிழக்கு பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம் இருந்திருக்கு. ஏன்னா எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா, நமக்குன்னா தோட்டம்னா கார்டன்னா எவ்வளவு பெருசு? வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு உங்க ஊர்ல வந்து கப்பன் பார்க்னு ஒன்று இருக்கு, லால்பாக்னு ஒன்று இருக்குது, இல்ல இவ்வளவுதான் பார்க். இது கார்டன். அதுவும் கார்டன்னா சாதாரண கார்டன் இல்ல, 4 ஆறு ஓடுற கார்டன். அப்படின்னா தோட்டங்கிறதே ஒரு பெரிய கண்ட்ரி, பெரிய நாடு. ஏதேனுங்கிறது ஒரு கான்டினென்ட். இந்த நாட்டினுடைய நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த தோட்டத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல தான் யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு? ஆதாம கொண்டு வந்து வைக்கிறார், ஏவாளை வைக்கிறார். உங்களோட விஷன் மாறணுங்கிற. தோட்டங்கிறது ஏதோ வேலி அடைச்ச ஒரு 2 கிரவுண்ட்ல இருக்கிற இடம் இல்லை. ஏன்னா நமக்கு தோட்டம்னாலே அவ்வளவுதான் மைண்ட்ல இருக்குது. தோட்டம் என்பது ஒரு நாடு, 4 ஆறு ஓடக்கூடியது. ஏதேன் என்பது ஒரு கான்டினென்ட், ஒரு கண்டம். அதுல இருந்து உள்ள தண்ணி ஓடி, ஆறு ஓடி தோட்டத்துக்கு ஓடுது. இப்ப இங்க மனுஷனையும் கொண்டாந்துட்டார். கவனிங்க, மனுஷனையும் கொண்டாந்தார். நம்ம ஜீவ விருட்சத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கிறோம். மனுஷனையும் கொண்டாந்து இது உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுக்குள்ள, தோட்டங்கிற நாட்டுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? 2:8 வாசி. தொடர்ந்து 9:2-9. தோட்டத்தின் சென்டர்ல என்ன இருக்குது? ஜீவவிருட்சம் எங்கதான் இருக்கும்? அந்த நாட்டோடைய சென்டர் இடத்துல இருக்கு. இப்ப கர்நாடகாவுக்கு சென்டர் எது? கர்நாடகாவுடைய சென்டர் எங்க இருக்கு? தாவண்கிரி மாவட்டம். தாவண்கிரி மாவட்டத்தில் தான் என்ன இருக்குது? ஜீவவிருட்சம் இருக்கு. இப்ப எங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா திருச்சி தான் சென்டர். திருச்சியில தான் என்ன இருக்குது? ஜீவவிருட்சம் இருக்கு. அங்க வச்சிருக்கிறார், சென்டர்ல வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை வச்சுட்டு மனுஷனையும் படைச்சிட்டு, இப்ப மனுஷனை சொல்றாரு 3 வகையான கனிகள் ஆண்டவர் உண்டாக்குறார். ஒன்று, நீங்க வாசிச்ச அந்த வசனம், சாப்பிடக்கூடியது. நீங்க வாசிங்க, 2:9 வாசிங்க. 2:9 வாசிக்கிறீங்க. இதுல 3 விதமான பழம் இருக்கு. அந்த வசனத்துல 3 விதமான பழம் இருக்கு. ஒரு பழம் நீங்க சாப்பிடலாம், சரியா? 2:9 என்ன சொல்லுது?
பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சம். இது நீங்க சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ரெண்டாவது வாசிங்க 16 17 வாசிங்க. அப்ப சாப்பிட வேண்டியது சாப்பிடலாம், ஒண்ணு எல்லாத்தையும் சாப்பிடலாம். அடுத்து புசிக்க கூடாது. ஒண்ணு சாப்பிட வேண்டியது, இன்னொன்னு சாப்பிடக்கூடாது. 3 கனியை உண்டாக்கிட்டாரு தோட்டத்துக்கு நடுவில். தோட்டத்துக்கு நடுவில் ஒண்ணுதான் இருக்கு, ஜீவ விருட்சம். மிச்சம் 2 எல்லா இடத்துலயும் இருக்கும் போல, எங்க இருக்குன்னு தெரியாது, அதுவும் பார்க்கலாம் பின்னாடி. ஒண்ணு சாப்பிடலாம், நீ எதை வேணா சாப்பிட்டுக்கப்பா. இன்னொரு வகை இருக்கு, என்னது? சாப்பிட கூடாது. 3வது ஒண்ணு இருக்குது, அதை பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை. சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்னு சொல்லவே இல்லை. ஆனா அது சாப்பிட்ற லிஸ்ட்ல தான் இருக்கு. கண்டிப்பா நீ சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப சாப்பிட வேண்டியது ஒண்ணு இருக்கு, சாப்பிடக்கூடாது ஒண்ணு இருக்கு. நீ சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். இதை சாப்பிட்றியோ இல்லையோப்பா, ஆனா கண்டிப்பா இதை என்ன பண்ணிடணும்? சாப்பிடணும். இதெல்லாம் நீ சாப்பிடலாம், ஆனா இதை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இப்ப ஆண்டவர் இந்த 3 பழத்தையும் உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு இதை எங்க வச்சிருக்கிறாரு? ஜீவ விருட்சத்தை தோட்டத்தின் இந்த சாப்பிடக்கூடாத ஒரு பழம் இருக்குல்ல, நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை எங்க வச்சிருக்கிறாரு? 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசனவாசி. இதெல்லாம் நாங்க கேட்க யோசிக்கவே இல்லையே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை 2 அதிகாரத்தையும் 2 நிமிஷத்தை படிச்சுட்டு நம்ம போயிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரம் நீங்க வாழ்நாளெல்லாம் படிக்க வேண்டியது. மொத்தமும் அது உள்ளதா இருக்கு, ப்ளூ பிரிண்ட் மேப். இந்த மேப்பை செய்யறதுக்கான மத்தது தான் பின்னாடி இருக்குது. இந்த 11 அதிகாரத்தை நீங்க தேவனுடைய கிருபையில தியானிக்க தொடங்கிட்டீங்கனாலே பரலோகத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். ஏன்னா அது ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது தான் ரிமைனிங் புக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, இப்ப யாருகிட்ட இருந்து காக்க போறான்? தேவன் கிட்ட தேவா. தை தக்கா தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் கர்த்தர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு? ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும். ஆண்டவர் படைக்கும் போது பூமியில காடு நாடு இருந்துச்சா? இவ்வளவு கேள்வி நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தானே கேட்கிறேன். யாராவது பதில் சொல்றீங்களா? தேவன் படைக்கும் போது காடு நாடு இருந்துச்சா? சரி, இருக்கட்டும். காடுனா என்ன, நாடுனா என்ன, அது சொல்லுங்க. யாரா ஒருத்தர்? நாட்டில் மனுஷன் இருக்க மாட்டானா? காடுல நாட்டில் மிருகம் இருக்காதா? அதனால தான் அதுக்கு பேர் நாட்டு மிருகம்னு பேரு. காடுனா என்ன, நாடுனா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது கரெக்ட். எப்பவுமே நீங்க சொல்றதை ஏதாவது கெடுத்துரும் வாழ்க்கையில. நீங்க நல்லா சொல்ல வருவீங்க, ஏதாவது உள்ள புந்து உங்களுக்கு கெடுத்துரும். அதனாலதான் உங்க கருத்தை நீங்க தைரியமா எப்பவுமே பதிவு செய்யணும். தப்பா இருந்தா என்ன கொலையா பண்ண போறாங்க? தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல வந்து சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். மனுஷன் இருக்கிற இடத்துக்கு பேரு நாடு. மனுஷன் சர்வை பண்ண முடியாத வெறும் மிருகங்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேரு காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் தான் நாடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படாத இடம் தான் காடு. அங்க அதனாலதான் நம்ம காட்டுக்கு போக மாட்டோம். ஏன்னா மிருகம் அடிச்சு கொன்றோம். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் காடு நாட படைச்சாரா இல்லையா? அடுத்த கேள்வி. படைச்சாரு. மனுஷனுக்கு என்று
ஒரு நாட்டை ஆண்டவர் படைக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஏதேன். அதுக்கு பேர் தான் ஏதேன். மனுஷனுக்கென்று ஒன்று படைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல பண்ணிட்டு வெட்டாந்தரை உண்டாக்கி ஏதேன் எனும் ஒரு நாட்டில் கிழக்கே தோட்டத்தை உண்டாக்குறார். இதான் நாடு. இந்த தோட்டம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். புரியுதா உங்களுக்கு? கேபிட்டல் சிட்டி. இந்த கேபிட்டல் சிட்டியில் சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்குது? ஜீவவிருட்சம் இருக்குது. இப்ப கர்த்தர் எதுக்கு காவல் காக்க சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் நாட்டுக்குள்ள இருக்கிறான். புரியுதா? இதை சுத்தி பின்னாடி இருக்கிறதுக்கு பேர்லாம் என்னது? இதெல்லாம் காடு. இங்கேயும் மிருகம் இருக்குது, இங்கேயும் இவனுக்கு ஏத்த மாதிரி மிருகத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. இவனுக்கு ஏத்த மாதிரி இருந்தா பூனை, இவனுக்கு எதிராக இருந்தா காட்டு பூனை. இவன் கூட இருந்தா நாய், காட்டுல இருந்தா காட்டு நாய், சோநாய், செந்நாய் எல்லாம் அங்கதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மனுஷன் கூட பறக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. காட்டை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்க கொஞ்சம் உருவாக்கி வச்சிருந்தார். அது காட்டு மிருகம், இது நாட்டு மிருகம். இப்போ சர்ப்பம் வருது. சர்ப்பம் காட்டு மிருகமா நாட்டு மிருகமா? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அப்போ சர்ப்பம் ஏவாள்கிட்ட வந்து பேசுச்சு. சர்ப்பம் காட்டு மிருகம். அப்ப சர்ப்பம் எங்க இருந்திருக்குது? ஏதேனுக்கு வெளியே இருந்திருக்குது. அப்போ இந்த சர்ப்பம் உள்ளே வந்து ஏவாள்கிட்ட பேசி இருக்குது. இவனை எதுக்கு காவல் காக்க வச்சாரு? இது உள்ள எதுவும் வராம பார்க்கறதுக்கு பேர் தான் காவல். ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பழம் சாப்பிட்டது இல்லை, காவல் காக்காம விட்டது.